வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். மேற்காசியாவில் நிலவி வரும் போர் காரணமாக பக்ரைனில் 18 நாட்களுக்கு மேல் நாடு திரும்ப முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த 192 இந்தியர்கள் மீட்கப்பட்டு சிறப்பு விமானம் மூலம் நேற்று சென்னை வந்தடைந்தனர். இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி போர் தொடங்கியதை அடுத்து மத்திய கிழக்கு நாடுகள் மற்றும் ஐக்கிய அரபு நாடுகள், வளைகுடா நாடுகளின் வான்வழி பகுதிகள் மூடப்பட்டன. இதனால் ஐக்கிய அரபு நாடுகள், வளைகுடா நாடுகளில் இருந்து விமான சேவைகள் இல்லாத காரணத்தால் பக்ரைன் நாட்டில் உள்ள தமிழர்கள் ஏராளமானவர்கள் இந்தியா திரும்ப முடியாமல் தவித்துக் கொண்டு இருந்தனர். அவர்களை தனி சிறப்பு விமானம் மூலம் சென்னைக்கு அனுப்பி வைப்பதற்கு பக்ரைனில் உள்ள தமிழ்ச் சங்கத்தை சேர்ந்தவர்கள் ஏற்பாடுகளை செய்தனர். ஆனால் பக்ரைன் நாட்டில் இருந்து சென்னைக்கு விமான சேவையை நடத்தி வரும் கல்ஃப் ஏர்வேஸ் விமான நிறுவனம் தற்போதைய சூழ்நிலையில் பக்ரைனிலிருந்து விமான சேவை நடத்த முடியாது என்று கூறிவிட்டது. அதே சமயம் பக்ரைன் அருகே உள்ள சவுதி அரேபியா நாட்டின் தமாம் நகரில் இருந்து சிறப்பு விமானத்தை இயக்குவதற்கு கல்ஃப் ஏர்வேஸ் விமான நிறுவனம் சம்மதம் தெரிவித்தது. இதையடுத்து பக்ரைன் தமிழ்ச்சங்கத்தை சேர்ந்தவர்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்தனர். முதியோர், நோயாளிகள், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் ஆகியோர்களுக்கு முன்னுரிமை அளித்து 192 பேரை பக்ரைனில் இருந்து பேருந்துகளின் மூலம் சாலை வழியாக தமாம் நகருக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். தமாம் நகரில் இருந்து கல்ஃப் ஏர்வேஸ் சிறப்பு விமானம் மூலம் இந்த 192 பேரும் நேற்று முன்தினம் நள்ளிரவு சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இவர்களில் ஒரு சிலர் விமான டிக்கெட்டுக்கு பணம் இல்லாமல் தவித்தனர். அவர்களுக்கு பக்ரைன் தமிழ் சங்கம் மற்றும் தொண்டு நிறுவனத்தினர் உதவியுடன் விமான டிக்கெட்டுகள் எடுத்து சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். நேற்று காலை அந்த சிறப்பு விமானம் சென்னை சர்வதேச விமான நிலையத்துக்கு வந்து சேர்ந்தது. அவர்களை தமிழ்ச் சங்கத்தை சேர்ந்தவர்கள் சென்னை விமான நிலையத்தில் வரவேற்று அவரவர் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்தனர்.